ஏதாச்சும் இலவசமாக ஓசியில் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எதுவுமே ஓசியே கிடையாது. ஓசினா இலவசம் கிடையாது. அதே போல் இந்த உலகத்தில் இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்குறோன்னு சொன்னால், எனக்கு முன்னாடி யாரோ என்ன செஞ்சுருக்காங்க, நற்செய்தியை கொண்டு வந்து அவர்கள் நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இயேசுவின் நற்செய்தியை கேட்பது அப்படியே கிடைக்கல. இன்றைக்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். விளைக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஆண்டவரை இயேசு இந்த பூமியில் வந்து என்ன செஞ்சார், தன் ஜீவனை கொடுத்து இந்த சபையை வாங்கி, அதுதான் வசனம் சொல்லுது, என்ன செஞ்சார், தம் ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை இந்த சபையை பெற்றிருக்கிறார். அவர் எவ்வளோ என்ன கொடுத்தாரு, விளைக்கரையை என்னமோ கொடுத்துருக்கிறாரு, தன் ஜீவனையை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சீஷர்கள் வந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் கூட ஜீவனோடு இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆண்டவரோட விடையேற பெற்ற ஆசீர்வாதத்தை செய்வது. எனவே இன்றைக்கி நான் வேகமாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வேலைகளில் பல மிஷினரியுடைய வாழ்க்கையை கேட்டிருப்போம். மிஷினரி என்னம்மா, இந்த வேத வசனத்தை நம்ம எல்லோரும் வாசிச்சிருவோம். லூக்கா 9வது அதிகாரம் 23, 24 முன்னாடி நான் போட்டிருக்கேன். எல்லோரும் இணைந்து வாசிக்கணும். முதல்ல ஒரு தம்பி வாசித்தார். நம்ம எல்லாம் வாசிப்போமா இந்த வேத வசனத்தை? எல்லாம் வாசிக்கலாம் எனக்காக. பின்பு அவர் எல்லாரும் கடவன் என் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சிக்க. ஆங்கிலத்தில் கூட இருக்கு. And he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. For whosoever will save his life shall lose it, but whosoever will lose his life for my sake, the same shall save it. இது நல்ல ஒரு வேத பகுதி. பல வேலைகள் நம்ம வாசிச்சிருக்கோம், கேட்டிருப்போம். என்ன இதை மனதில் வச்சுக்கோங்க. நான் நொறுக்கமாக ரெண்டு கருத்து இல்லை, நிறைய கருத்து இருக்குது. இருந்தாலும் ரெண்டு கருத்து மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் காலையில் உங்களோடு கூட இந்த முதல் வேத பகுதி வாசிக்கும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ன செய்வேன், தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வேத பகுதியை நம்ம சிந்திக்க இருக்கிறதோ அது முன்னாடி லூக்கா 9வது அதிகாரம் 23, 24 வசனம் வேதத்தில் இருக்குது. தயவுசெய்து கைகளில் வேதத்தை எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. நிறைய வேத வசனம் வாசிக்க மாட்டேன். இந்த ஐயா படம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் யாருன்னு சொல்லியுமா தெரியுமான்னு கேட்டால், அவர் தான் ஜிம் எலியட். இந்த ஐயா என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, யுஎஸ்காரு. எந்த ஊருக்காருங்க? யுஎஸ்ஏயில் உள்ளவர். போர்ட்லாண்ட் ஆரிகனில் உள்ளது. யுஎஸில் பிறந்திருக்காரு. 1927, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. ஆனால் இவர் எத்தனை வயசில் இறந்துருக்காருன்னா, ஜனவரி 8, 1956, 28 வயசில். அவர் யுஎஸ்ஏயில் இருக்கிறாரு. அவர் நல்லா இருந்திருக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 28 வயசில் அவர் என்ன செய்கிறார், அவரோட டீம் ஒரு 5 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஈக்குவேட்டர்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ கூட. அங்கே ஒரு ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. அந்த ட்ரைபல் கூட இவங்க தொடர்பு கொள்கிறாங்க. இவங்கெல்லாம் போய் இறங்குற அன்றைக்கே இவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் என்ன செஞ்சிடறாங்க, குவராரே ரிவரில் ஈக்குவேட்டரில் தூக்கி போட்டுறாங்க அடிச்சு. 28 வயசு. இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன, அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க. அவர் பேர் எலிசபெத் எலியட். அவங்க எங்கே போனாங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு போனாங்க. எந்த இடத்துல தான் கணவன் கொல்லப்பட்டாரோ அதே இடத்துக்கு போய் அங்கே என்ன செய்கிறாங்க, அதே மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அநேகரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆக அந்த ஈக்குவேட்டர்ன்ற நாட்டில் போய் ஊழியம் பண்ணுவதற்கு அவர் கொடுத்த கிரியம் என்னன்னு கேட்டால், அந்த 28 வயசு வாலிபன் என்ன செய்கிறாரு, தன் ஜீவனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபோட்டோ யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இவர் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன், டேவிட் லிவிங்ஸ்டன். ஒரு மெடிக்கல் டாக்டர். இவர் பற்றின நிறைய ஸ்டோரிஸ் நெட்டில் இருக்குது, புக்கில் இருக்குது, நிறைய படிச்சிருப்பீங்க, அதில் கேட்டிருப்பீங்க. தயவுசெய்து போய் வாசிங்க மிஷினரியோட பயோகிராஃபிஸை. விசேஷமாக நீங்களும் நான் இங்கே உட்காந்துட்ருக்கோம், சந்தோஷமாக சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னா, யாரோ எவரோ எனக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க. விசேஷமாக மேற்கத்திய நாட்டிலேருந்து, யாரும் நம்ம நாட்டிலேருந்து கொண்டு போகல. இப்போ தான் நமக்கு பெரிய அளவுக்கு வெளியிலேருந்து மேற்கத்திய நாடுகள்லேருந்து யாரும் வரல, ஒன்று இப்போ வந்துட்டுருக்காங்க. ஆனால் அநேக மக்கள், விசேஷமாக இந்தியாவிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபாரின் மிஷினரி வந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பெண்கள் விசேஷமாக படிச்சிருக்கிறோம், நாமெல்லாம் படிச்சிருக்கோன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? யார்மா ஏம்மா பள்ளிக்கூடம் யார்மா அனுப்பிட்டா நம்மளெல்லாம்?
விசேஷமாக இந்தியாவிலேருந்து வந்த பிள்ளைகளை கேட்குறேன். எல்லாம் மிஷினரிஸ்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு மிஷினரிஸ் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க, ஆஸ்பத்திரி கட்டினாங்க, இன்னும் சொல்லப்போனால் பலர் உயிரை கொடுத்து கட்டினாங்க. இல்லைன்னா பள்ளிக்கூடம் போயிருக்க முடியாது. பெண்கள் விசேஷமாக போயிருக்கக்கூடாது, ஆண்களுமே படிக்க முடியாது. ஆண்கள் மாத்திரம் கிடையாது, பெண்கள் சுத்தமாக போயிருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம விடுதலையோடு உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்குறோன்னு சொன்னால் படிப்பை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஷினரிகள் வந்து அவங்க ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவனை கொடுத்தது எல்லா சொகுசையும் விட்டுட்டு வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். ஆக இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் 1813 பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாருன்னு பாருங்கள். அவர் ஸ்காட்லாண்டில் பிறக்கிறாரு. அவர் யூஎஸில் இருக்கிறாரு. ஸ்காட்லாண்டில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆஃப்ரிக்கா போகிறாரு, ட்ரைபல் மத்தியில் வாழ்கிறாரு. இதை பற்றிலாம் அழகான பல கதைகள் இருக்குது. உண்மையாக அவர் டைரி எழுதுவாங்க. இவங்களாம் என்னவங்க டைரி எழுதுகிற பழக்கம் உண்டாகும் அன்றைக்கெலாம். இவங்க லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்கிறாங்க? அழகாக டைரியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. சில ஸ்டோரிலாம் ரொம்ப 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 ஆச்சரியமான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அவங்கள பற்றி படிக்கும்போது. என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரம் கிடையாது, தேவனோட வார்த்தையை சுமந்துக்கிட்டு போய் எங்கே வாழ்ந்தாங்களோ அங்கேயே கடைசி வரை இவருடைய அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்களா, எங்கே புதைச்சிட்டாங்க தெரியுமா? அவர் இருந்த ஊழியத்துக்கு இடத்துல பறிச்சுட்டு அவர் சரீரத்தை மட்டும் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாண்டு கொண்டு வந்து அவரை புதைச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் நிறையா ஊழியக்காரங்க வந்து போனாங்க. ரக்லன் ஒருத்தர் இருந்தார், தாமஸ் ரக்லன் சொல்லிட்டு. டோனவர் அம்மாவை பற்றி லைட் அப்புறமா நான் சொல்கிறேன். ஐடஸ் கடர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இன்னும் நிறைய மிஷினரிஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இந்தியாவில், மற்ற சைனாவில், சைனாவில் வந்து அட்சன் டெய்லர்ன்றவர். பர்மா இப்போ பார்த்தீங்களா 1600 200 2000 பேர் பெரிய எர்த்குவேக், அது பூமி அதிர்ச்சி நடந்துகிட்ருக்கு, அங்கே இறந்துருக்காங்க. அங்கெல்லாம் அதுன்னு ஜட்சன் ஒரு ஊழியக்கார் போனார். நிறைய ஊழியக்காரங்கள் தங்க ஜீவனை கொடுத்து ஊழியத்தை பார்த்துருக்காங்க. ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் விசுவாசம் பெற்ற கிருபையாக இந்த ஆசீர்வாதமான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சற்று யோசிச்சு பார். எனக்கு ஆண்டவர் செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து மடித்தார். அதுக்கப்புறம் நிறைய ஊழியக்காரங்கள் ஜீவனை கொடுத்து இந்த நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நற்செய்தி எனக்கு சுலபமாக கிடைச்சிருச்சு. இன்றைக்கி அழகான திருச்சபை இருக்குது, ஆசீர்வாதமான எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்னென்ன செய்யலைன்னு கேட்டால், இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதமான நற்செய்தியை பெற்றிருக்கிறேன்னா என்ன செய்ய மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதற்காக என்னுடைய இடத்துலேருந்து ஒரு சின்ன தியாகம் கூட கொடுக்க விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால், நான் இந்த காலங்களில் திருச்சபையின் விசுவாசத்தை எப்படி பார்த்தேன், வெரி தின் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. தின் ஃபெய்த்துன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு நடந்தால் அப்படியே வாக்கவே, ஐ டோன்ட் லைக் தட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு சர்ச். என்னோடய ஃபெய்த் ரொம்ப தின்னாக இருக்குது. என்னுடைய உறவு ஆண்டவருக்கு எனக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி எது நடந்தால் இருக்கேன். நான் எந்த தியாகமும் கொடுக்க தயாராக கிடையாது. என் நேரம் கொடுக்க மாட்டேன், என் பணம் கொடுக்க மாட்டேன், என் பொருள் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நடத்துங்க எல்லாத்தையும், நான் வர்றேன். இது ரொம்ப 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 வருத்தமான காரியம். இன்றைக்கி கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சோதனை வந்தால் நீங்கள் நிற்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் தட் இஸ் யுவர் ஃபெய்த். இவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுளுக்கு போயிட்டாங்க. ஸோ த மெயின் ஐடியா, ஜீசஸ் கால்ஸ் எவ்ரி டிசாபிள் டு மிஷன் த்ரூ டினாயல், செல்ஃப் டினாயல், டெய்லி கிராஸ் பேரிங் அண்ட் ஃபுல் சரண்டர். ஆக இந்த தெய்வ ஊழியத்தில் வரும்பொழுது, தெய்வ ஊழியத்திற்கென்று நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. அப்புறமா வாசிக்க போகிறேன். நான் எல்லாரும் தேவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டுங்க, தன்னைத்தானே வெறுத்து தேவன் கொடுத்த அனுதின சிலுவையை சுமந்து கொண்டு தங்களை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் நம்ம வந்து உட்காந்து மியூசிக் வாசித்தோம், என்ன செய்யணும், பாட்டு பாடணும், ஆராதனை ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிறது கிறிஸ்தவன்னு சொன்னீங்கன்னா, வி மிஸ்ஸபிளி மிஸ்அண்டர்ஸ்டுட் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே லைஃப். வீக்லி ஒரு நாள் வந்தால் கிறிஸ்தவன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. அது 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மெஞ்சி போனால், அது கூட வந்தால் வருவோம், இல்லாட்டி வரமாட்டோம். ஒரு ஃபேமிலியை தொடர்ந்து சபைக்கு வரமாட்டாங்க. நான் போய் வருவாங்க, ஏமா வரல என்ன வரலன்னு கேட்டால் உடனே ஏன் மேலே கோவம், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுறாரு. சபைக்கு ஏன் வரல? யார் வர மாட்டாங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப எங்கேயோ தூரமாக இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல. அதோட இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருத்தமான இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்துக்கெலாம் போவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். இது அவங்களுக்கு நஷ்டம், அது அடுத்த பகுதி.
ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு கிரயம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், அதை குறித்து தான் இங்கே நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 23A பகுதியை வாசிங்க எனக்காக. போதும், இந்த இடத்துல வசனம் பேசும்போது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி என்ன பண்ண, யார் யாரை கூப்பிட்டாருமா, எல்லாரையும் நோக்கி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம். அண்ட் he said unto all, என்ன சொன்னாருன்னு, ஜீசஸ் was speaking to everyone there. அங்கே யாருக்கு மாத்திரம் அவர் பேசலைன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஜஸ்ட் தி அப்பாஸ்டல், நாட் ஜஸ்ட் மிஷனரிஸ். சில வேலைகளை நம்ம நினைப்போம் இது ஊழியமானது யாருக்கு மாத்திரம் தான் கேட்டிங்கன்னா, போதுகிறவர்களுக்கு மாத்திரம். அன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது எல்லாரும் நிற்கிறாங்க, சீஷர்களும் நிற்கிறாங்க, அங்கே ஜனக்கூட்டங்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் விசேஷமாக அந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த கண்டினியூவேஷன் தான் இருந்தது. அங்கே நிறைய பேர் உட்காந்து நிற்கிறாங்க. அவர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். யார் யாரை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நிற்கிறாங்க. பட் ஆல் வுட் பி ஃபாலோவர்ஸ். யார் யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த காலை வேலை நற்செய்தி வருது. அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை பின்பற்றி வந்திருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இட்ஸ் யுனிவர்சல் இன்விடேஷன் டு எனிஒன் ஹூ வுட் ஃபாலோ கிரைஸ்ட். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக மனதாக இருக்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற அழைப்பு இந்த கால வேளையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அழைப்புக்கிறவாக இருக்கிறார். அது மாதிரி எவ்ரி டிசைபிள் ஈதர் கோவர், சென்டர் ஆர் டிசோபீடியன்ட். ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சரி அல்லது சீஷனும் சரி, மூதுமனவாக்காரன் ஒன்று என்ன செய்கிறான், போகிறவனாக இருக்கிறான், இல்லை நான் போக முடியல யாரோ அனுப்பப்படுகிறான், இல்லை நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கிறேன். ஏதோ இடத்துல 3 பேரில் நீங்கள் எங்கேயோ உங்கள் இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. ஆக கிரேட் கமிஷன் இஸ் ஃபார் ஹோல் சர்ச். ஆக தேவன் எல்லாரும் போகும்போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிற உலகம் எங்கும் போயின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகம் எங்கும் போகிறது ஒரு யாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கிடையாது, பாஸ்டர்ஸ்க்கோ மிஷனரிக்கோ ஓவர்சீஸ் ஒர்க்கர்ஸ் கிடையாது. இஸ் மென்ட் ஃபார் த ஹோல் சர்ச். சபையுடைய அடையாளம் அதை இன்னொரு விதத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன், இட்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த சர்ச். சபை எப்படி அடையாளப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஆதி திருச்சபை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் ஊழியம் செய்த பிறகு பரமேறின பிறகு சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சிங்கன்னா, சபை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் தொடங்குது, சமாரியாவுக்கு யூதேயா முழுவதும், அப்புறம் சமாரியாவுக்கு போகுது, அப்புறம் உலகம் முழுவதும் ஆந்தியாவுக்கு போகுது, என்ன செய்ய கொலோசியா பிலிப்பிய சபைக்கு போகுது, கொலோசியா திருச்சபைக்கு போகுது, அப்படியே உலகம் அங்கே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரோம் திருச்சபைக்கு போகுது. சபை வித்தின் 30 இயர்ஸ் 30 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசியா மைனர் ஃபுல்லாக வந்துடுது. சபை நிறையா சபைகள் ஸ்தாபிக்கப்படுது. ஒவ்வொரு திருச்சபையோட நோக்கம் என்னன்னு ஆண்டவர் விதிச்சது, எப்படி ஒரு குழந்தை அப்பா அம்மா ஆகுறாங்க, அப்பா குழந்தை பிறக்கிறாங்க, அந்த குழந்தை பெரியாளனோட திருமணம் ஆகுது, அது எப்படி குழந்தை பெற்றெடுக்குதோ அதே போல் சைக்கிளாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சர்ச் பிளான் பண்ணணும். சபையுடைய வேலை. இந்த திருச்சபை எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் திமோத்தி தோன்னு சொல்லி லைஃப் சர்ச் ஒன்று இருக்குது. அவர் லைஃப் சர்ச்சுக்கு முன்னாடி இன்னொரு சர்ச்சில் இருந்தார், பிரெஸ்பிட்டரியன் லைஃப் சர்ச்சில் இருந்தார். அங்கேருந்து வெளியில் வர்றாரு, லைஃப் சர்ச் என்ன செய்கிறாரு, பிளான் பண்ணுறாரு. அங்கே பண்ண பிறகு என்ன செய்கிறாரு, அங்கேருந்து இங்கே சிங்கப்பூரில் குறைஞ்சது ஒரு லைஃப் சர்ச் இன்றைக்கி 44 பிபி சபை இருக்குது சிங்கப்பூரில் மாத்திரம். 40 ஓவர் சர்ச்சஸ் பிபி சபை, இந்த திருச்சபை மாத்திரம். வித்தின் 30 இயர்ஸ், விசேஷமாக 30 வருஷத்துக்குள்ளே 20 வருஷத்துக்குள்ளே நிறையா பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ மாற்றம் கிடையாது. மலேசியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவில் இருக்குது, பல இந்த ஆசிய நாடுகளில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, பல இடங்களில் இந்தியாவில் இருக்குது. சபை நம்முடைய என்ன நான் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று மிஷன் டிபார்ட்மெண்ட் இந்த சர்ச் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த சர்ச். சபையில் சபை மிஷன்ஸ்னு ஒரு கமிட்டி வச்சுட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் சவிசேஷ பணியில் பங்கு கொள்ள வேணும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆக பாருங்க, நல்லா பாருங்கள், இங்கே சொல்லுது, இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் யூ ஆர் கால்ட் டு பார்ட்டிசிபேட் இன் காட்ஸ் மிஷன் வெதர் பை கோயிங், சென்டிங், கிவிங் அண்ட் ப்ரேயிங் ஆர் ஈவன் சாக்ரிஃபைசிங். ஆக ஏதோ விதத்தில் தேவனோட ஊழியத்தில் பங்கு கொள்ளணும். விசேஷமாக சிஎஸ்சி திருச்சபைகளுக்கு போனீங்கன்னா சில சபைகளை ஸ்தாபிப்பாங்க. விசேஷமாக நான் ஒரு வாட்டி வாகனம் ஓட்டி ராத்திரியில் கொண்டு போயிருந்தேன். ஒரு சகோதரர் ஈவினிங்கில் வந்துட்டுருக்காரு. அவர் சொல்கிறார், ஐயா நாங்கள் 5 ஊழியக்காரங்களை தாங்குறோம் ஐயா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். மிஷினரியை தாங்குறோம் ஐயா, நான் 3 பேரை பண்ணுறேன், எங்கள் அண்ணன் 2 பேரை பண்ணுறாருங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். நம்ம எத்தனை பேரை தாங்குறோம் எனக்கு தெரியல, ஆனால் நான் என்னோடய பாட்டில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாரம் இருக்குது. அதை குறித்து என்னால் போக முடியாது, இந்தியாவில் என்னால் மற்ற இடங்களுக்கு போக முடியாது, பட் என்னால் என்ன செய்ய முடியும், தாங்க முடியும்.
எனவே ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படியாக கடவுள் அழைக்கிறார். எனவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சபையுடைய வேலை என்பதை புரிஞ்சுக்கணும். நானும் நீங்களும் இந்த கனமான ஊழியத்தில் கைகோர்த்து கொண்டு இந்த ஊழியத்தில் பங்கு கொள்வதற்கு நான் முயற்சி செய்யணும். என்னால் சுவிசேஷத்தை போய் சொல்ல முடியல, நிச்சயமாக நான் நிறைய இடத்துக்கு போகிறதில்ல, உங்களுக்கு வெக்கமாக இருக்குது, உங்களால் பண்ண முடியல, என்ன பண்ணலாம். ஆனால் இது கட்டளை. அது மாத்திரம் கிடையாது. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒலிம்பிக் டார்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுடர் ஒளின்னு சொல்லுது பார்த்தீங்களா, டார்ச் பாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. பாருங்கள், ஒரு விளக்கு ஒரே ஒரு மெழுகுபத்தி ஆயிரக்கணக்கான மெழுகுபத்தியை என்ன செய்ய முடியும், வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நான் அமைந்து போயிட்டேன்னா என்னால் கொடுக்க முடியாது. அது எனவே நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ரன்னர் என்ன செய்யறான், ஒலிம்பிக் டார்ச் லைட் வச்சு கொண்டு வருவேன், உலகம் முழுவதும் சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஒரே டார்ச்சை என்ன செய்வான், மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருப்பான் அவன் கேட்டிங்கன்னா, பற்ற வைப்பான். அதை போல் நான் பெற்ற இந்த நல்ல செய்தியை, நான் பெற்ற இந்த ஆசீர்வாதமான நற்செய்தியை நான் எப்படி எல்லாத்தையும் சொல்லாமல் இருப்பேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் அதை முயற்சி எடுக்காமல் இருக்கிறோம்? சபை வளரணும்னு சொன்னால், சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னு சொன்னால், நீங்கள் அந்த கனமான நற்செய்தியின் ஊழியத்தை என்ன செய்யணும், செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். அப்படி தான் சுவிசேஷம் வளர்ந்துருக்குது, அப்படி தான் சுவிசேஷம் பரவி இருக்குது. ஸோ த்ரூ ஆர்டினரி பீப்புள் who pass it on, everyone in the race has a part. ஆக the gospel to spread, ஆக சுவிசேஷம் செல்வதற்கு நான் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. நாம் எல்லாரும் அதில் பங்காக இருக்கிறோம். நினைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பெரிய சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த கால வேலையில் நான் இந்த கனமான ஊழியத்தின் பாதையில் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு. இத்தனை வருட காலங்களில் விசுவாசத்தில் இருக்கிறேன், ஊழியத்தில் வந்துட்டு இருக்கிறேன், சபைக்கு வருகிறேன். இந்த நற்செய்தி எனக்கு தானே தேவன் கொடுத்துருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த கால வேலையில் நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள். சரியா? மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். தேவனை பின்பற்றி போகும்போது என்ன நான் விளைக்கரம் கொடுக்கணும். அதே 2வது பகுதி வாசிங்க, 23 2வது பகுதி. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கின்ற விட்டுட்டு, ஒருவன் என்னை பெண்ணை விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து எடுத்துக்கொண்டு, ஆக let him deny himself and take up his cross daily and follow me. ஆக இந்த அருமையான கால வேலையில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 முக்கியமான காரியம் இருக்குது. முதலாவது அது காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, deny yourself. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஷன் இஸ் டிமாண்ட் செல்ஃப் டினாயல். செல்ஃப் டினாயல்னா என்னன்னு கேட்டேன், ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். செல்ஃப் டினாயல் இஸ் நாட் செல்ஃப் ஹேட்ரட் பட் ரீப்ளேசிங் செல்ஃப் ரூல் வித் கிரைஸ்ட் லார்ட்ஷிப். ஆக பல வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நான் இருக்கிறத விட்டுட்டு தன்னைத்தானே வெறுக்கிறதுனா ஒன்றும் கிடையாது. தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்னது? தன்னைத்தானே நம்ம இங்கிலீஷில் ஹேட்ரட்னு சொல்லுவாங்க. நம்ம வெறுக்கிறது கிடையாது இந்த வார்த்தை. தன்னைத்தானே தன்னோட சுயத்துக்காக வாழாதபடி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறது. அதுதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு, வித் கிரைஸ்ட் லார்ட்ஷிப். தேவன் எனக்கு ஆண்டவர். சில வேலைகள் இப்படி கேட்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? அவன் சொல்லணும், எப்படி ஏற்றுக்கோம்? கர்த்தரும் ஆண்டவரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர்னா லார்ட், கர்த்தர்னா சேவியர். ரட்சகரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம். அவர் ரட்சகராகவும் இருக்கணும், அவர் ஆண்டவராகவும் இருக்க வேண்டும், கர்த்தராகவும் இருக்க வேண்டும். அப்போ லார்ட்ஷிப்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் என்னை ஆளுகிறவராக இருக்கிறார், அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன். லார்ட்னா என்ன தெரியுங்களா? லேண்ட் லார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓனர்னு சொல்லுவாங்க இல்லையா. கிரீக் வேர்டு குரியாஸ்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. குரியாஸ்னா என்னென்னா ஓனர்னு அர்த்தம், ஆண்டவர்னு அர்த்தம். சில வேலைகளில் வசனம் அடிக்கடி வரும், ஆண்டவனே ஆண்டவனேன்னு வந்திருக்கும். ஆண்டவனே என்னென்ன? என்னை ஆளுகிறவன், என்னை அவனுடைய ஓனராக இருக்கிறான், என்னுடைய என்ன செய்கிற என்னை ஆளுகிற ஆண்டவராக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கும்போது அவருடைய ஆளுகைக்குள்ள நான் காணப்படும் பொழுது அவர் கீழ்ப்படிந்து நான் நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும். இந்த அருமையான கால வேலையில் இந்த டினாயின்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் டினாயல் என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, நாட் லிவிங் ஃபார் மை செல்ஃப் ரதர் லிவ் ஃபார் மை லார்ட். அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். எனவே தான் இங்கே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2வது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்க, மீன்ஸ் சரண்டரிங் யுவர் பிளான்ஸ், ட்ரீம்ஸ், ரைட்ஸ், ஈவன் யுவர் சேஃப்டி, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜிம் எலியட் போகிறார், ஈக்குவேட்டருக்கு போகிறாரு. அவர் பாட்டுக்கு வாழ்ந்துருக்கலாம், லண்டன்லேயே அவர் யூஎஸ்ஏலே இருந்திருக்கலாம், அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க கிறிஸ்டியானிட்டி, கண்ட்ரி ஆஃப் கிறிஸ்டின், நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். அட் த ஏஜ் ஆஃப் 28 he has to die.
என்ன செய்கிறாரு, தன்னோட வெறுப்பெல்லாம் விட்டுட்டு, என்ன ஸ்டட்டுன்னு ஒருத்தர், இந்த ஸ்டட்டுன்னு சொல்லி இவரும் ஒரு பெரிய ஆள். எரிக் லிட்டில்னு இன்னொருத்தர் ஒலிம்பியன். எரிக் லிட்டில் யாருன்னா ஒலிம்பியன். சிடி ஸ்டட் யாருன்னா கிரிக்கெட்டர், கேப்டன், எங்கே இங்கிலாந்து கேப்டன் அவர். நீங்களாம் போய் படிங்க, இந்த பேரெல்லாம் படிச்சு. சிடி ஸ்டட்டுன்னு ஒருத்தர், எரிக் லிட்டில்னு ஒருத்தர், இவங்களாம் படித்து பாருங்கள் போயிட்டு. இவங்களை சாதாரண ஆள் கிடையாதுங்க, சாதாரண ஆளாக விட்டுட்டு போகல. இவங்கெல்லாம் நினைக்கக்கூடாது ஒன்றுமே இல்லை ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாமே இருந்துச்சு, நம்பர் 1 இருந்தாங்க அந்த நாட்களில். அவங்க ஏரியாக்களில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அவங்களுக்கு? கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுக்குறாரு, ஐ வாண்ட் டு கோ அண்ட் சர்வ் த லார்ட். அது கூட எங்கே அவங்க நாட்டில் வாழ்ந்திருந்தால் பேர் புகழோடு வாழ்ந்துருப்பாங்க. இங்கே யாருமே அறியாத ஒரு இடத்துக்கு வந்து அவங்க என்ன செய்யலை, எந்த அடையாளமே இல்லாத இடத்துல வந்து அவங்க கஷ்டப்பட்டு மறிக்கிறாங்க. எரிக் லிட்டில் லைஃப்பில் கூட அப்படி தான். ஜப்பானீஸ் வந்துட்டாங்க இன்வெஷன், அவரே அங்கேயே இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு, அப்படியே போயிடுறாரு, சிக்காய் இறந்துடுறாரு. ஆக நானும் நீங்களும் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷ பணிக்கென்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த கனமான பாத்திரமாக என்னை மாற்றிருக்கிறார். ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை நான் என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தாதபடி ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்தை நான் காதில் வாங்குறேன், என் சிந்தையில் சிந்திக்கிறேன், என் உள்ளத்தில் போட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டால் அது கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்குறவனாய் காணப்படுகிறேன். இன்றைக்கி நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், சுவிசேஷ பணி என்பது எனக்கு என்னோட கூட இன்னொரு பணி கிடையாது, இது என்னோட வாழ்க்கையாக மாறணும். ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்னை தெரிஞ்சிருக்கிறார் புரிஞ்சுக்கணும். எனவே நம்முடைய சுய சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தேவன் கிருபை கொடுக்கணும். 2வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும், டேக் அப் கிராஸ் அண்ட் ஃபாலோ. என்ன பண்ணணுமா, இட்ஸ் இஸ் ரியல் சாக்ரிஃபைஸ். சில வேலைகளில் இந்த ஊழிய பாதையில் வரும் பொழுது சில வேலைகளில் நீங்கள் போங்களேன், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில் போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நான் வீட்டில் டிவி உட்காந்து பார்த்துக்கலாம், இல்லை நான் படுத்து உருளுக்கலாம். இப்போ காலையில் சர்வீஸ்க்கு வரணும், என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் கரெக்டாக எழுந்திரிக்கணும். நான் குளிச்சோ ரெடியாகி பஸ்ஸை பிடிச்சோ வகந்து பிடிச்சோ நடந்தோ நான் வீட்டுக்கு சபைக்கு வரணும். என் தியாகம் இருக்குது, என் தூக்கத்தை விட வேண்டியிருக்கு. இல்லை பாருங்களேன், சில பேர் இன்னும் பெட்டில் இருக்கிறாங்க. ஸோ சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் மீட், சில வேலைகளில் வி நீட் டு கிவ் சாக்ரிஃபைஸ் மோர் தென் செல்ஃப் டினையல். பண்ணுறது மட்டும் கிடையாது, நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, என் உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கு, அதிகமாக கொடுக்கும்போது என் பணத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. சில வேலைகளில் தியாகமாக தம் ஜீவனை கொடுக்க வேண்டிய ஊழியர்களை நிறைய பேர் பார்த்துருக்குறோம். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சிலுவை என்பது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கம்ஃபர்ட்டை பற்றி பேசலை. சாமி சிலுவை சுமந்து போனது போல் என் வாழ்க்கையில் ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் என்னது, சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் வர்றதற்கு நான் தயாராக இருக்கணும். அல்லது கிறிஸ்துவமே கிடையாது. கிறிஸ்துவம் என்பது நான் சொகுசாக வாழ்கிறேன்னு சொன்னால் அது மற்ற மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ சபை வந்து இன்னைக்கு இழந்து போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவம் வந்து அந்த சாமை இழந்து போச்சு, அந்த உண்மையான ஃப்ளேவரை இழந்து போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வி வாண்ட் டு லிவ் ஆஸ் அ செல்ஃபிஷ் லைஃப். நம்ம சுயமாக வாழ்வதற்கு விரும்புகிறோம், தியாகம் பண்ணக்கூடிய பண்பே கிடையாது. அதான் சொல்லுகிறார் அவர், டேக் அப் த கிராஸ் அண்ட் வாக், ஃபாலோ மீ. என்ன செய்யணும், டேக் அப் யுவர் கிராஸ். நாம் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு அனுதினம் நடக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது, ஃபாலோ மீ. நம்ம என்ன செய்யணும், யாரை பின்பற்றி போகணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகணும். த ரியல் சாக்ரிஃபைஸ் என்பது உண்மையாகவே பாடு இருக்குது. 2வது என்ன செய்யணும், நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாய் கடந்த யூனியன் வித் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நிறைய வேதவசனம் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய சரீரம் மறிக்கணும், அவரோடு கூட வாழணும். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். கலாசியர் 2:20. ஆக நான் கிறிஸ்துவோடு கூட பின்பற்றி போகும்போது என்ன செய்கிறேன்னா, கிறிஸ்துவை போல சாயலோனவனாய் கிறிஸ்துவை வழியில் நான் போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்காக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது என் வாழ்க்கை அவரோடு கூட ஒன்றி வாழ்கிறவா தான் சீஷர்கள் வாழ்ந்தாங்க. அதுதான் நிறைய மிஷினரிஸ் செய்தாங்க. எங்கள் மிஷினரிஸ் உலகமெங்கும் போய் தங்கள் ஜீவனை கர்த்தர் கொடுத்து விசேஷமாக நிறையா பேர் ரிட்டர்னாக ஆகலை. வில்லியம் கேரின்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார், நிறைய ஊழியங்களை பார்த்துருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசி வரை அவங்க இந்தியாவுக்கு திருப்பி போகவே கிடையாது. அவங்க சாகிற வரை அவங்க கல்லர் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்குது. செரம்பூர்னு ஒரு ஊர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, செரம்பூர். ஹேன் அங்கே தான் படித்தா. போய் பாருங்கள், இன்றைக்கும் அந்த கல்லறை அங்கே தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் தி சாக்ரிஃபைஸ், அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரம் கிடையாது, அவங்க போன இடங்களில் தங்கள் வாழ்க்கை சமர்ப்பித்துட்டு கடைசி மட்டும் அந்த ஜனங்களுக்காக வாழ்ந்து ஆண்டவரை போல தியாகத்தோடு கூட மறுத்து போயிட்டாங்க. இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றி போகிற வாழ்க்கை.
நம்ம பல வேளைகளில் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சபைக்கு வருகிறோம், ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோமே தவிர கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை என் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் காணப்பட முடியல. என்னோட வாழ்க்கையில் தியாகம் கிடையாது, என்னோட வாழ்க்கையில் கொடுக்கறது பண்பு கிடையாது, என்னோட விட்டு கொடுக்குற பண்பு கிடையாது. அப்படி இருக்குன்னா அது கிறிஸ்தவத்தில் ஒரு பகுதி கிடையாது. அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த அருமையான கால வேலையில் வந்து உட்காந்துருக்குறோம். எனவே நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டர் என்ன பண்ணான்னா பிரிட்ஜ் விசேஷமாக ஒரு ரிவர், ரொம்ப ஆபத்தான ரிவரில் ஒரு நினைச்சுக்கிறான், ஒரு பிரிட்ஜை கட்டுறான், ஒரு பாலத்தை கட்டிட்டு அதில் ஒவ்வொரு முறையும் வந்து போயிட்டே இருக்கிறானா. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏயா இந்த மாதிரி நீ பிரயாசப்பட்டு இருக்க அப்படின்னு சொன்னது. அவன் சொன்னான்னா, ஏன் உன் உயிரை பயணம் வைக்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னான், என் ஏசாமி தன் வாழ்க்கையை என்ன செஞ்ச, தன் வாழ்க்கையே பயணம் வச்சு தான் என்னை மீட்டு இருக்கிறார், எனவே தான் நான் அப்படி செய்கிறேன்னு சொன்னான். எனவே நீங்களும் நானும் சற்று யோசிக்க வேண்டிய இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட ஜீவியோ நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பார்த்து சொல்கிறார் 23 பின்னே அவர்கள் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிம்பிளாக இருக்குது, ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருக்குது, புரியாத மாதிரி ஒன்றும் கிடையாது. எனவே நீங்களும் நானும் இந்த கால வேலையில் வருக வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு இந்த ஜீவியத்தை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நான் தியாகம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்லுங்கள், என் நேரத்தை கொடுப்பேன் சுவாமி உமக்கு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர். அப்படியே என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் என்ன செய்கிறேன், நான் கொடுத்து உதவி செய்கிறேன், ஊழியத்தை தாங்குகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாரும் ஜெபிக்க முடியும். ஜெபிங்க, தயவு செய்து அனுப்ப முடிஞ்சால் அனுப்பி விடுங்க. ஆக நானும் நீங்களும் என்ன அப்படி செய்யும்போது 24வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமே எனக்காக. 24 இழந்து போவான். ஆக இந்த உலகத்தில் எது எனக்கு வேணும் இருக்கும்னு நினச்சிட்டு தங்கி வச்சுருக்கணும். இந்த உலகத்தில் எதையும் நான் மேலே கொண்டு போகிறது கிடையாது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்களை இந்த உலகம் பார்த்துச்சு, ஒன்றும் இல்லாதவனையும் பார்த்துருக்கு, நம்ம படித்தவங்களையும் பார்த்துருக்குறோம். இந்த உலகத்தில் ஹையஸ்ட் ஞானி உலகத்தில் இருப்பான்னா அவனும் இருந்திருக்கான், எல்லாரும் போயிட்டான். ஆனால் ஒருத்தரும் ஒன்றும் கொண்டு போகல. இந்த உலகத்தில் எனக்கு வேணும், இதெல்லாம் நிரந்தரம்னு நான் நினச்சி நான் எனக்கு தேவைகளை வச்சுட்டு போயிருக்கிறேன். ஆனால் நாளைக்கு இதெல்லாம் குப்பையில் போடப்படும். ஒன்றும் இல்லை, நான் படித்த படிப்பு வச்சுக்கோங்களேன். சில பாடங்கள் படித்து அந்த டிகிரி இந்த டிகிரி அந்த டிகிரிலாம் வாங்கி வச்சுருக்கிறேன். எனக்கு என் ஃபைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபைலாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபைல் வச்சுருக்கிறேன். என் பையன்கிட்ட கொடுத்துட்டா என்ன செய்வான், தூக்கி போடுறான். இது எதுக்கு எனக்கு, அவனுக்கு அந்த ஃபைல் தேவையா? என்னோடய அக்கலேட்ஸ், என்னுடைய படிப்போ என்னோட எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாது, அவனுக்கு குப்பையில் போட்டுருவான். அதே போல் நான் சேர்த்து வச்ச பல பொருள் இப்போ குப்பையாக இருக்குது, வீட்டில் திருப்பி குப்பையில் போட வேண்டியிருக்கு. பல வேலைகளை எதுவும் நான் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஜிம் எலியட் இப்படி சொல்கிறாரு, he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. ஆங்கிலத்தில் தன்னால் வைத்திருக்க முடியாததை கொடுத்து இழக்க முடியாததை பெறுவன் முட்டாள் அல்லன்னு சொல்கிறார். ஆக எனக்கு இருக்குது, இதெல்லாம் இழந்து போகிற காரியங்களை குறித்து இழக்க முடியாத நித்தியத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னா, இன்னொருத்தனுக்கு நித்தியத்தை வாங்கி கொடுக்க என்னுடைய உணவு, என்னுடைய உடையோ என்னோடய பணமோ செலவு பண்ண முடியும்னு சொன்னால் ஏன் அதுக்காக நான் வச்சுருக்கணும்? எனவே இன்றைக்கி நீங்களும் நான் என்ன சொல்கிறேன், இந்த வேத ஏசாமி சொல்கிறாரு, இந்த உலகம் என்ன செய்யணும், எது நிரந்தரம் அதான் சொல்கிறாரு. எவன் ஒருத்தன் தன் இந்த உலகத்தை இந்த பாருங்களேன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆக யார் இந்த பூமியை என்ன நங்கூரமாக நினச்சிக்கிட்டு இந்த நிரந்தரம் நினச்சிட்டு வாழ்கிறாங்களோ எல்லாத்தையும் இழந்து போவாங்க. ஆக இந்த ரட்சிப்பை பெற்று நித்தியத்திற்காக வாழ்கிறவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து போனால் கூட அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா பரலோகத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் தேவன் கொடுப்பான். ஏன்னா இந்த பகுதியை நான் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு நேரம். எனவே இந்த வேலையில் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்கள். இந்த பூமியில் ஒரு ஐயா பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு இப்படி போகுது, உன் வீடில் மண்ணின் மீதிலா பாவ மண்ணி உன் வீது மின்னின் மீதிலா பாவ மண்ணின் மீதிலா உலக வாழ்க்கை மன்னிக்கணும் உலக வாழ்க்கைக்காகவா வாழ்க்கை மறுமைக்காகவா உன் வீடு மண்ணின் மீதிலா பாவ மண்ணின் பாவ மண்ணின் மீதிலா விண்ணின் மீதிலான்னு பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நான் பாடி, எல்லாரும் மறந்துட்டல. இந்த உலகத்தில் வாழணும், உலகத்தில் நல்லா இருக்கணும், சொகுசாக இருக்கணும், சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் நான் போக போகிறோம். ஆக அங்கே போகும்போது நான் எப்படி போக போகிறேன்? இந்த இழந்து போகிற காரியத்தை கொடுத்து இழக்காத ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சில காரியங்கள் வேகமாக நான் சொல்ல போகிறேன்.
நான் என்னென்ன பண்ண போகிறேன், நான் எப்படி நான் இந்த காரியத்தில் பங்கு கொள்ளணும், லோக்கலாக குளோபலாக. லோக்கல்னால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, just it's not a just responsibility but a joyful expression of obedience to the God's Christ's great commission. எப்போது நான் இதில் பங்கு கொள்ளும்போது ஒரு மன நிறைவும் சந்தோஷம். இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போகிறேன், மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அங்கே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை, சந்தோஷமாக இருக்கும் இந்த தங்கம் வெள்ளி கிடைக்கிறத காட்டிலும். ஏன்னா இல்லாத ஜனங்களோட உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வசனத்தை சொல்கிறது, பேசுகிறது, அந்த இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறது. ஆக என்ன செய்யலாம், லோக்கல் மிஷன் பார்ட்டிசிபேஷன். எப்படி சபையில் நான் பங்கு கொள்வதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேஜ் இன் த கம்யூனிட்டி. என்ன செய்யுங்க, சபையில் சமுதாயத்தில் பங்கு கொள்ள பார். இங்கே வசதியை கடவுள் கொடுத்துருக்கிற எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் டெய்லி, எத்தனை பேர் சமுதாயத்தில். இன்றைக்கி கூட நான் வெளியில் போக போகிறோம், தயவுசெய்து வந்துடுங்க எல்லாரும். என்ன அது மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யலாம், நிறையா ப்ரோக்ராம் நம்ம நடத்த முடியும். பல வேலைகளில் நம்ம செய்ய முடியும். ரெண்டாவது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரீச் த நேஷன் இன் சிங்கப்பூர். ரீச் த நேஷன் இன் சிங்கப்பூர்னா எப்படிமா, சிங்கப்பூரில் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தியாவுக்கு போகணும், பர்மாவுக்கு போகணும், அல்லது சைனாவுக்கு போகணும், இல்லை கம்போடியாவுக்கு போகணும், தாய்லாந்து போகணும் அவசியமே கிடையாது. சிங்கப்பூரில் உட்காந்துக்கிட்டே என்ன செஞ்சிடலாம், நான் இந்தியாவுக்கும் போயிடலாம், தாய்லாந்து போயிடலாம், பர்மாவுக்கு போயிடலாம். தெரியுமா உங்களுக்கு? இந்த ரோட்டில் நேராக போங்க, இந்த ரோட்டில் போங்க, நிறைய நாடு, நிறைய அது ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. இந்த ட்ரிப்பு சைனீஸ் நியூ இயரில் நான் ஒன்றுமே பண்ணலை. உடனே வேகமாக வந்தேன், சர்ச்சில் வாகனம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிட்டேன், வண்டி எடுத்துக்கிட்டு. எல்லாம் மொதன்னு உட்காந்துக்கிட்டு அங்கங்கே டீமாக உட்காந்து குடிச்சுட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். எல்லோரும் கூட்டமாக உட்காந்துருக்கான். எல்லா விதமான மக்களும் உட்காந்துருக்குறான். நான் எதுக்கு இந்தியாவுக்கு போகணும், இங்கே இருக்க இந்தியா பெரிய பாக்கியம். வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே கொஞ்சம் பிள்ளைங்க உட்காந்துருக்குறாங்க. அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் டிசேபிள் த நெக்ஸ்ட் நேஷன். எனக்கு கொடுத்த வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி என் பசங்களை கொண்டு போய் நான் 2 பேரையும் கொண்டு போயிருந்தேன். சென்னையில், பெங்களூரில் போய் காமிச்சிட்டு வந்திருக்கோம். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்புங்க, ஞாயிறு பள்ளியை நடத்துங்க, சுவிசேஷ ஊழியம் பண்ணுங்கள், பிள்ளைங்களை வாலிப பிள்ளைங்களை வழி நடத்துங்க. அந்த பிள்ளைங்க நாளைக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஊழியம் செய்ய உதவி செய்வாங்க. லிவ் மிஷனரி. யாரை பார்த்தாலும் ஆண்டோட வார்த்தையை சொல்லிக் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா நமக்கு, ஆண்டவர் யாராச்சும் பார்த்து ஆண்டோட வசனத்தை சொல்வதற்கு. அதே போல் 2வது முக்கியமான காரியம், குளோபலி எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன முடிஞ்சிச்சுன்னா சின்ன மினிஸ்ட்ரி ஊழியங்கள் போகிறோம். நம்ம ஷார்ட் டேர்ம் போகிறோம், லாங் டேர்ம் மினிஸ்ட்ரி போகிறோம். அதில் வர பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, ஐயா என்னால் போக முடியல, இந்த வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. நிறையா ஊழிய தேவைகள் அந்த பக்கம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. உங்களால் முடிஞ்சதை மாத கணக்கில் 50, 100, 20, 10 சின்ன அமௌண்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஊழியத்துக்கு கொடுக்க போகிறேன், என்னோட வாங்க, நம்ம சேர்ந்து ஊழியத்தை பண்ண முடியும் நம்மளால். அது மாத்திரம் கிடையாது, ப்ரே ஃபார் ஃபெய்த்ஃபுல் கான்சன்ட்ரேஷன். என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் நமக்கு 5-6 ஊழியங்கள், நிறைய ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். தயவுசெய்து ஜெபிங்க. அது மாத்திரம் கிடையாது, சென்ட் சப்போர்ட் கேர். என்ன செய்யுங்க, சில வேலைகளில் நீங்கள் அனுப்ப முடியலன்னு நம்ம பிள்ளைகளை அனுப்புவோம். இங்கே இந்த சபையில் 2 பிள்ளைங்களை நம்ம அனுப்பியிருக்கோம் ஊழியத்துக்கு. எனக்கு இன்னும் ஆசை, நீங்கள் எல்லாருமே ஊழியத்துக்கு போன நானே ஸ்பான்சர் பண்ணுறேன். வாங்க நம்ம எல்லோரும் கடவுள் ஊழியத்தை பண்ணுவோம். பாருங்கள், இந்த அம்மா யாருன்னு பாருங்களேன். இந்த அம்மா பேர் அமிகா மைக்கேல். இவங்க எப்போ பார்த்தாங்க, டிசம்பரில் அயர்லாண்டில் பறந்துருக்குறாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, டோனா ஒரு ஃபெலோஷிப்னு இப்போ கூட இருக்குது, இன்றைக்கும் இருக்குது அந்த ஊழியம். இந்த தாயார் 50 வருஷம் இந்த ஊழியத்தை பார்த்துருக்காங்க. சவுத் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா டோனாவுன்னு ஊர் இன்னும் கூட இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி இன்னும் இருக்குது. தெரியுமா தெரியாது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அம்மாவோட மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, டெம்பிள், அதாவது பிள்ளைங்களெல்லாம் இந்த தேவதாசின்னு முறைன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே சின்ன பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து விட்டு அந்த அம்மா எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மினிஸ்ட்ரி, டோனாவூர் ஃபெலோஷிப். அதே போல் ட்ரங்கோபார்னு சொல்லி திருச்சி பக்கத்தில், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ட்ரங்கோபார் மிஷன் சொல்லி சிஎன் பால்க் வந்தார். அவர் தான் தமிழ் வசனத்தை மொழிபெயர்த்தார். இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா 50 வருஷம் ஊழியம் பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட எங்கே போகலை, திரும்பி அவங்க ஊருக்கு அவங்க போகவே கிடையாது. இவங்க பேர் அமிகா மைக்கேல். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஊழியம் பண்ணுறாங்க. நீங்கள் நானும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு ஊழியக்காரங்க விசுவாசியாக இருப்பீங்கன்னா, யூ கால் டு பார்ட்டிசிபேட் இன் காட்ஸ் மிஷன். நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி தேவன் அழைப்பு கொடுக்குறார். வெதர் பை கோயிங் போகலாம், சென்டிங் அனுப்பலாம், அல்ல கிவிங் அண்ட் ப்ரேயிங் ஆர் ஈவன் சாக்ரிஃபைசிங். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தருவார். வாங்க நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாம். நேரையில் முடிக்க போகிறோம். எனவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கீங்க, அதை கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவாராக. ஜீவனுள்ள தேவனே, மறுபடியும் நன்றியோடு கூட உமது பாதத்தில் கடந்து வருகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உமது பாதத்தில் வர கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, எந்த இடத்தில் நாங்கள் எங்களை ஆண்டவரே சமரிக்க விரும்பாது இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து, உமது சிலுவை நாங்கள் அனுதினமும் தூக்கி கொண்டு
ஆண்டவரே, உமக்கென்று வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த வெளியேறப்பட்ட நற்மை நற்செய்தி பெற்ற நாங்கள் பிறருக்கு இந்த நற்செய்தியை கொண்டு போக எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான காரியங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இன்று மாலையில் மதியத்தில் இருக்கிறதானே அந்த சுவிசேஷ பணியில் நாங்கள் ஆண்டவரே சென்று பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். நீரே கிருபையாய் மூடி மறைத்துக்கொள்ளும் வழியெடுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.